அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குபேந்திரன், கற்பதயஸ்ல இருந்து. எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வரைக்கும் ஸ்கூல் புக்கு தொடவே இல்லை. ஸ்கூல் புக்கை, அதுவும் ஜிஎஸ்க்கு, பொது அறிவுக்கு ஸ்கூல் புக் தொடவே இல்லை சார். நான் என்ன பண்ணேன்? இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட கேள்வி. இது இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்ட கேள்வி. ஜிஎஸ் இன்னும் நான் புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணல சார். அப்படி புக்கை படிக்காமல் இந்த பிடிஎஃப்பை படித்து என்னால் பாஸ் பண்ண முடியுமா சார்? அவங்களுக்கு இன்னும் போகலை அப்படி சொல்லிட்டு அர்த்தம். சரி, இப்போ இதுக்கு என்ன சார் சொல்யூஷன்? ஒரே ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 5 மார்ச் 2025. இன்னையில இருந்து ஆரம்பிச்சா கூட 4 மாசத்துல நீங்க நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்கலாம், ஜாபுக்கு உள்ளுக்குள்ள போகலாம். எப்படி சார் ஜிஎஸ்? எப்படி சார் நான் இப்ப இருந்து ஆரம்பிச்சா முடிச்சிடலாமா? முடிக்கலாம்னு சொல்றேன்ல, அதுக்கான சான்று பாருங்க. இந்த ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம 100 days 100 GK அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே அது தெரியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இது பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இங்க இருக்கா டேட்டு? பிப்ரவரி 1 அப்படின்னு சொல்லிட்டு இங்க டேட் இருக்கா? ஸோ இங்க இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் 5ஆம் தேதி. என்ன டாபிக்? அரேபியர்கள் துருக்கியர்களின் வருகை. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த 11ஆம் வகுப்புல இருந்து 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இந்த டாபிக், இது இங்கிலீஷ் மீடியத்திலையும் நாங்க எடுத்திருக்கோம். அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ் அண்ட் டர்க்ஸ். இதுல இருந்து மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னு கேட்டா, ஆக்சுவலா 59 கேள்வி. 59 கேள்வி தமிழ்லயும் எடுக்கிறோம், இங்கிலீஷ்லயும் எடுக்கிறோம்ப்பா. நல்லா கவனிங்க, தமிழ் இங்கிலீஷ் போத், ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாம பழைய புக்கு, 11th ஸ்டாண்டர்ட் பழைய புக்கு, இங்க 15வது லெசன் இருக்கா? இந்த லெசன் இதுல இருந்து கொஸ்டின் இதுல வந்திருக்கு, ஓகேங்களா? மொத்தம் பாத்தீங்கன்னா 4 ஸ்டாஃப் நம்ம வச்சிருக்கிறது. என்னன்னு கேட்டா, கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேக்குறீங்க சார், எங்களுக்கு நாளைக்கு வர்ற டெஸ்ட்டை இன்னைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சுட சுட கொஸ்டின் ரெடி பண்றோம். இப்ப இன்னைக்கு கொஸ்டின் இப்பதான் தமிழ் கொஸ்டினே ரெடி பண்ணி நாங்க டெலிகிராம்ல சென்ட் பண்ணிருக்கோம் பிடிஎஃப். இப்ப நாளைக்கு இதுக்கு எப்ப ஆரம்பிப்போம்னா, நாளைக்கு அதாவது விடியற் காலையில் 5 மணிக்கு தான் ஆரம்பிப்போம். ஒரு ஸ்டாஃப் கிடையாது, 4 ஆசிரியர்கள் உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. ஒரு ஆசிரியர் இல்ல, 2 ஆசிரியர் இல்ல, 4 பேர். இதுல 3 பேர் பெண்மணிகள். 3 பேர் பெண்மணிகள். அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா 8 மாச கர்ப்பிணி. எல்லாருமே உங்களுக்காக ஒர்க் பண்றாங்க. டெய்லி கொஸ்டின் எடுப்போம்ப்பா. ஒவ்வொரு ஆசிரியரும் 30 கேள்வி எடுக்கணும், ஓகேங்களா? 120 கேள்விகள் எடுங்கன்னு சொல்லியாச்சு ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும். இப்ப நீங்க பாத்தீங்களா, இந்த அட்வென்ட் ஆஃப் துர்க்ஸ் அண்ட் அரப்ஸ், அதாவது அரேபியர்களுடைய வருகை மற்றும் துருக்கியர்களுடைய வருகை, இது எத்தனை பக்கம் தெரியுமா? புது புக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்ல எடுத்து பாருங்களேன். நான் சொல்றேன் சார், இந்த லெசன் ஃபுல்லா வந்துருமான்னு கேட்டா அதான் இல்ல. ஏன்னா நாளைக்கு டாபிக் டெல்லி சுல்தான். நாளைக்கு டாபிக் 34/11. நாளைக்கு டாபிக் டெல்லி சுல்தான். டெல்லி சுல்தான் எதுல இருக்குன்னா இதுலயே வந்துடும். நீங்க தனி லெசன் எல்லாம் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இங்க இருந்து சிந்து மீது படையெடுப்புன்னு 10.1 கொடுத்துருக்காங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க டெல்லி சுல்தானோட இது ஆரம்பம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, டெல்லி சுல்தான் பேரரசு ஆரம்பம்னு சொல்லிட்டு இங்க இருக்கா? புரியுதா? இங்க 10.2ல இருந்து. சோ இப்ப எத்தனை பக்கம்னு பாத்துக்கோங்க. 163. இது எத்தனாவது பக்கம்? 159, ஓகேங்களா? 163 159 சொல்லும் போது ஒரு 4 பக்கம் வருதா? இதையும் சேர்த்துக்கோங்க, 5 பக்கம், ஓகேங்களா? 4.25 பக்கம் வரும், ஓகேங்களா? இந்த 4.25 பக்கத்துல இதை தாண்டி இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 பக்கம் வருதா? 111ல இருந்து 117, 6 5 பக்கம், 11 பக்கம் தான்ப்பா. 11 பேஜ். இந்த 11 பக்கத்துல இருந்து மட்டுமே 59 கேள்வி எடுத்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? இந்த 11 பக்கத்துல இருந்து வரிக்கு வரி கொஸ்டின் எடுக்க சொல்லியாச்சு. 30 கேள்வி எடுக்கணும் ஒவ்வொரு ஸ்டாஃபும். 120 கேள்வி. 120ல இருந்து நாங்க 80 கேள்வியா சுருக்கணும். 80 கேள்வியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 கேள்வியா போச்சு. அப்புறம் 62 கேள்வி. அதுலயும் சுருக்கி தான் இப்ப 59 கேள்வி. அதனாலதான் அந்த பிடிஎஃப்ல 62ன்னு இருக்கும். நீங்க பார்த்தா தெரியும். நான் அதையும் காமிக்கிறேன். எல்லாத்தையும் ஓப்பன் தான், ஓகேங்களா? ஸோ நீங்க யூடியூப்ல யார்கிட்டையுமே இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. இங்க 62 இருக்கா? இங்கிலீஷ்ல எடுத்தது. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே நம்ம எடுப்போம். இங்க பாருங்க, 59ன்னு மாத்திருக்கா? 59 கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். இதுல இப்ப நான் கொஸ்டின் மட்டும் தான் இங்க தமிழ்ல காமிச்சிருக்கேன். ஆன்சரும் உங்களுக்கு வந்துடும், ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க. கொஸ்டின், ஆன்சர், எக்ஸ்பிளனேஷன்.
புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு ஆசிரியர்கிட்டையும் என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு கேள்வி வேணும், 4 ஆப்ஷன் வேணும், ஆன்சர் வேணும், அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப இவ்வளவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக, யாருக்காக? இது இது ஏதோ நான் பாஸ் பண்றதுக்காகவா இல்ல அந்த 4 பேர் பாஸ் பண்றதுக்காகவா? இல்ல, ஏன் ஸ்டூடெண்ட், ஏன் பிள்ளைங்க பாஸ் பண்ணணும், ஏன் மாணவர்கள் பாஸ் பண்ணணும். என்னோட ஸ்டூடெண்ட் இப்ப வர்ற குரூப் 4ல ஜூலை 13ஆம் தேதி வர்ற குரூப் 4ல நம்ம கற்பதேசத்துல இருந்து தான் பாஸ். அவ்வளவு அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் வாங்கணும். ஸோ அதுக்காக மட்டுமே இவ்வளவு உழைப்பு. ஸோ அப்ப இது வரைக்கும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்ப இருந்தே நீங்க பார்த்தா கூட வரும்ல. இதுக்கு தான் ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். நீ உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸும் கொடுத்துட்றேன், ஆன்சர் பிடிஎஃப்பும் கொடுத்துட்றேன். நீங்க வந்து பார்த்து அந்த ஒவ்வொருதா எடுத்துக்கிட்டு டெய்லி நான் கொடுக்குறேன்னா அதை எடுத்து இன்னும் 120 நாள் இருக்கு, 4 மாசம். ஸோ நான் 100 நாள் ஜிகே தான் கொடுக்குறேன். 100 நாள் ஜிகே வித் கொஸ்டின் ஆன்சர் தனித்தனி பிடிஎஃப், கொஸ்டின் பிடிஎஃப் தனி, ஆன்சர் பிடிஎஃப் தனி, ஆன்சர் பிடிஎஃப்ல எக்ஸ்பிளனேஷன் சேர்ந்து இருக்கும். ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் வராது. இப்போ இந்த கொஸ்டின்லயே பாத்தீங்கன்னா ஃபேக்சுவல் கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்காது. ஓகேங்களா? அண்ட் கான்செப்ட் கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகேங்களா? கான்செப்ட் கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஃபேக்சுவல் கொஸ்டின்னா என்ன சார்? அது தனி டாபிக். நான் அடுத்து சொல்றேன். நீங்க சும்மா இல்ல, ஒரு கொஸ்டினுக்கு ஒரு தான் ஆன்சரா இருக்கும்னா அது ஃபேக்சுவல். வருஷம் கேட்டா ஃபேக்சுவல். அது பின்புலம் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஃபேக்சுவல்னா புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அந்த தகவல் அதோட முற்று பெறக்கூடிய தகவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இல்ல. ஆனால் சில பின்புலன்ல சில விஷயங்கள் சொல்லணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அப்ப புக் ஏன்பா படிக்கணும்? நான் கொடுக்குற 100 நாள் படிச்சா போதும்ல. நான் தான் முத சொன்னேன், ஞாபகம் இருக்கா? புத்தகத்தையே அப்படியே ஜூஸ் மாதிரி எடுத்து நான் கொடுக்குறேன். ஒரு புக் இருக்குப்பா, இப்ப என் கையில வந்து மாட்டினது இந்த லட்சுமிகாந்த் புக்கு. இப்ப இந்த புக்கை சுருட்டி ஒரு மிக்சியில போட்டு கிருன்னு அடிச்சு விட்டு, இந்தாப்பா அந்த ஜூஸை குடி, இந்தா இந்த கிளாஸ்ல இருக்கு, இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டா, நீங்க குடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மைண்டுக்குள்ள போயிருமா? அப்படி ஒரு விளம்பரம் வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? மைலோ விளம்பரம். ஸோ இது ஜோக் கிடையாது. நான் வந்து இதை ஒன்றும் மிக்சியில போட்டு நான் உங்களுக்கு ஜூஸா கொடுக்க போறது இல்லை. ஜூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் பேராவா இருக்கும், பக்தியா இருக்கும். ஓகேங்களா? இதை நான் என்ன செய்யறேன், அப்படியே கொஸ்டின் அண்ட் ஆன்சரா மாத்துறேன். நீங்க படிக்கும் போது எக்ஸாம் ஹால்ல உட்காந்த ஃபீலிங் வரும். கொஸ்டின் ஆன்சர் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு உள்ளக்குள்ள பிரசன்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். கொஸ்டினை வந்து அப்படியே பிரிண்ட் போட்டுக்கோங்க, ஆன்சர் கீயை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானே எல்லாம் ரெண்டையுமே கொடுக்குறேன். ஓகே, எடுத்து வச்சுக்கிட்டு நீங்களா வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்வியா பார்த்து அப்சர்வ் பண்ணி ஃபீல் பண்ணிக்கோங்க. மனப்பாடம் மட்டும் சொல்ல வரல, அதை மெமரைஸ் பண்ணுங்க, ரிமெம்பரிங் பண்ணுங்க, ரீகால் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு கொஸ்டின் மட்டும் கொடுத்தேன் பாத்தீங்களா பிடிஎஃப், அதை பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டு அடிச்சு வாங்க. தெரியலையா? ஆன் ஸ்பாட் மனப்பாடம் பண்ணுங்க. தெரியல, இது தெரியல, என்ன பிரச்சனை? ஆன் ஸ்பாட் மனப்பாடம். ஓகே, இது பண்ணாலே போதும்ல, ரைட்டா? 75க்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அப்போ 75க்கு 65 எடுத்துடலாம் ஜிகேக்கு மட்டும். மேக்ஸ் 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கொஸ்டின்ஸை தொகுத்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட உங்களுக்கு வரப்போகுது. ஓகேங்களா? அப்புறம் என்னங்க, மேக்ஸ் முடிஞ்சிருச்சு, ஜிகே முடிஞ்சிருச்சு. தமிழ் 6ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் எல்லாத்தையும் சேர்த்து எப்ப நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டேன். அப்ப எக்ஸ்ட்ரா, அதாவது ஜிகேக்கு மட்டும்தான், ஆன்சருக்கு மட்டும்தான் நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண போறீங்க. அதுவும் ஒரு ஆன்சர் பிடிஎஃப்க்கு நீங்க 5 ரூபா தான், வெறும் 5 ரூபா. ஸோ அப்ப 100 இது கொடுக்குறேன். ஸோ அப்ப 500 ரூபா, அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட் முடிஞ்சிருச்சா? ஆன்சர் பிடிஎஃப் ஃபார் ஜிகேக்கு மட்டும் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க. தமிழ் ஃப்ரீ, மேக்ஸ் ஃப்ரீ, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எப்பயுமே எல்லாருக்குமே ஃப்ரீ. சரிங்களா? கொஸ்டின் வந்து நம்மளுடைய காமன் டெலிகிராம்லயே வந்துடும், அது நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் சிம்பிள். இந்த விஷயம் அவ்வளவுதான். ஸோ இதை நீங்க டெய்லி வந்து படிச்சீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான்ப்பா. இதை தாண்டி இதை எப்படி சார் சேர? ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். கூகுள் இதுல வந்து டிரைவ்ல ஒரு பிடிஎஃப் வந்து இருக்கு. அந்த பிடிஎஃப் குள்ள போங்க, ஷெட்யூல் இருக்கும். ஷெட்யூல் இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும், அப்படிலாம் நினைக்காதீங்க. ஷெட்யூல்ல ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன், அவ்வளவுதான் ஷெட்யூல். பக்கத்துல தமிழ்ல கொடுத்துருப்பேன் தேசிய சின்னங்கள்னு சொல்லிட்டு, அதெல்லாம் பார்க்காதீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் அதெல்லாம் பார்க்காதீங்க. சிம்பிள், அந்த ஷெட்யூல்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஷெட்யூல் போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுப்பா ஷெட்யூல். நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்க 33வது நாள் இங்க இருக்கா,
இதுல வந்து 11ஆம் வகுப்புல 10வது லெசன் படிக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா இந்த ஸ்கெடியூல் பாருங்க, இதுதான் உங்களுக்கு புரியும். 6ஆம் வகுப்புல 2வது டேர்ம்ல 1வது லெசன் தேசிய சின்னங்கள்னு இருக்கும். நீங்க இந்த தமிழ்ல இருக்க அந்த டாபிக்ஸே பார்க்காதீங்க, அப்படியே இது ஃபுல்லாமே தேசிய சின்னங்கள்னு இருக்குல்ல, இங்க இருந்து பெண்கள் மேம்பாடு இதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் கண்ணா முடிட்டு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க, இதுதான் இருக்கும். 7th ஸ்டாண்டர்ட்ல 3வது டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன். அதே மாதிரி தான் 10ஆம் லெசன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இந்திய அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும், இந்தியன் பாலிட்டின்னு ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா 10ஆம் வகுப்புல 2வது லெசன் இப்படிதான் வரும். இங்க ஒண்ணு மிஸ்டேக் ஆனது என்னன்னு கேட்டா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில 10th லெசன் அரேபியர்கள் துருக்கியர்கள், அதுதான் இங்க 11ன்னு கொடுத்துருக்காங்களா, இங்க மட்டும் தப்பாயிடுச்சு, வேற எதுவும் இல்லை. இதுவும் 10th தான், இதுவும் 10th தான். நான் வந்து இந்த பழைய எடிசன் அந்த மாதிரி இப்படி மாறி மாறி பார்க்கும்போது நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்க மட்டும் மாத்திக்கோங்க, இந்த ஹிஸ்டரி இது மட்டும் மாத்திக்கோங்க. அடுத்தடுத்த லெசன் வந்திருக்கும்பா, வேற எதுவும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அடுத்தடுத்த லெசனாக உங்களுக்கு மாறி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதை நீங்க 100 நாள் கண்டினியூ பண்ணீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துடுறோம், அதுல இருந்து வந்துடும். மேக்ஸ் கொடுத்துடுறோம், அதுல இருந்து வந்துடும். தமிழ் கொடுத்துடுறோம். இந்த 3 ஃப்ரீ சொல்லிட்டேன். தமிழ், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 3 வேல்யூ ஆடடா கொடுக்குறோம். அதான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு புரியும்னா ஃப்ரீன்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இது நான் ஃப்ரீயாக கொடுக்கல, மதிப்பு கூட்டி கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை தாண்டி பே பண்ணுறது எதுக்குன்னா கொஸ்டின் பேப்பர் கிடையாது, ஆன்சர் பிடிஎஃப் வேணும்னு கேட்டீங்கல்ல, உங்களுக்காக ஆன்சரை மட்டும் பிடிஎஃபாக கொடுக்கறதுக்கு ஒரு பிடிஎஃப் 5 ரூபா. ஸோ அப்போ 100 நாள் 100 பிடிஎஃப் கொடுக்குறோம். 100 பிடிஎஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்தந்த டாபிக் கொஸ்டின் இருக்கும், 4 ஆப்ஷன் இருக்கும், ஆன்சர் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? விளக்கம் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். தனித்தனி பிடிஎஃபா ஒரே பிடிஎஃபா கொடுத்தா அது ஒரு பல்கா மாறிடும். பிரிண்ட் போடுறது கஷ்டம், ரொம்ப லென்த்தா இழுத்துரும், அது காஸ்டே வந்து அதிகமாயிரும். அதுக்காகத்தான் நான் ஃபீஸே வெறும் 500 ரூபா கொடுத்தேன். ஆக்சுவலா இந்த பேட்சோடைய ஒர்த் 7000 ரூபா. தமிழ் அதுவே 2000 கொஸ்டின் வந்துடும். நம்மளோடதே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் இப்ப பாக்குறீங்க நீங்க வந்து 59 கேள்வி பாத்தீங்களா, போன கிளாஸ்ல பாருங்க கூட இருக்கும் 70 கேள்வி இருக்கும். அதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் பாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 150 கேள்வி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ மினிமம் நான் சொல்றது வந்து மினிமம்னு பார்த்தா உங்களுக்கு ஜஸ்ட் 70 கேள்வியாவது மினிமம் வைக்கணும், இல்லைனா வந்து 50 கேள்வியாவது மினிமம் வைக்கணும். இதுதான் எங்களோட டார்கெட். 50 கேள்வி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன், நீங்க அந்த லிஸ்ட்லயே பார்த்தா இருக்கும். மினிமம் 50 கேள்வி, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 100-150 கேள்வி கூட போயிருக்கு. ஸோ அப்போ அந்த ஆவரேஜா பார்க்கும்போது 7000 கேள்வியாவது ஜிஎஸ்ல வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துக்கிங்கன்னா அது ஒவ்வொரு பிடிஎஃப்மே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 கொஸ்டின் எடுக்கிறோம். 10 கேள்வி இருந்து 15 கொஸ்டின் வாரம் கொடுப்போம், 7 நாள். அப்ப அதுவே 70 கேள்வி ஆயிடும். மினிமம் 70, மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 20 கேள்வி எடுத்தோம்னா 140 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே. அதாவது ஒவ்வொரு வீக்குக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொடுப்போம். February 1ல இருந்து February 7 வரைக்கும், February 8ல இருந்து February 14 வரைக்கும், இப்படி ஒவ்வொரு வாரமாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். கரண்ட் அஃபேர்ஸும் கொஸ்டின் ஆன்சர் தான், புரியுதா? மேக்ஸும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். எல்லாமே கேள்வி பதிலாகத்தான் நீங்க படிக்க போறீங்க. இது குரூப் 4 மாணவர்கள் பயன்படுத்திக்கோங்க. இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுல வாய்ஸ் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. ரைட்டா? வேற ஏதாவது இதை தாண்டி நான் இப்ப சொன்னேன்ல, இதை தாண்டி டவுட் இருந்தா கேளுங்கன்னு சொல்றேன். இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பதில் சொல்லுவாரு, அதாவது கமெண்ட் பண்ணுவார், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாரு, ஹாய் சார். நான் அதை தேடி கண்டுபிடிச்சு திருப்பி ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணணுமா? டைம் இல்லை பிரதர், டைம் இல்லை கண்ணா. இப்ப நான் எப்படி நீங்க ஹாய், ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க, அப்புறம் இப்படிலாம் பேச முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மொத்தமாவே சொல்லிடுங்க. சார் இப்படி 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 நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஜாயின் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா ப்ரொசீஜர் எல்லாம் இந்த வீடியோல சொல்லிட்டேன், அந்த வீடியோலையும் சொல்லிட்டேன். ஸோ ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். பேமெண்ட் பண்றது எப்படி, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கேன் வரும், QR கோடு வரும், அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த பேமெண்ட் ரிசிப்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிம்பிளா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டு, சார் தமிழ் மீடியம் இல்ல இங்கிலீஷ் மீடியம், உங்களுக்கு நீங்க எந்த மீடியமோ அந்த மீடியம் போட்டீங்கன்னா உடனே லிங்க் கொடுத்துருவேன், நீங்க ஜாயின் பண்ணிடலாம். உடனே அடுத்த நிமிஷம் நான் ரெஃபர் பண்ணி அது வேலிட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு லிங்க் வந்துடும், அதுல நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிடலாம். திருப்பி சொல்றேன், முழுக்க முழுக்க டெலிகிராமில் மட்டுமே நடத்துவாங்க. இந்த PDF எல்லாமே கொடுப்போம். நடத்துவாங்கன்னா
The PDF test batch conducted via டெலிகிராம் ஒன்லி. கண்டக்டர்னா நடத்துவாங்க, கிளாஸ் நடத்த பத்தி பேசல. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இந்த பேட்ச் கண்டினியூ ஆகிறது எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம்ல மட்டும்தான், தவிர்த்து வாட்ஸ்அப்ல குரூப்போ எதுவுமே இல்லை. வாட்ஸ்அப் குரூப்னா நான் ஒரு 10 நாள் முன்னாடியே அந்த குரூப் ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 100 PDF கொடுத்துட்டேன். இப்ப நாளைக்கு நீங்க அந்த குரூப்ல சேர்ந்தீங்கன்னா அந்த 100 PDF இருக்குமா? இருக்காது. ஆனா டெலிகிராம்னா நீங்க இன்னைக்கு இல்ல அடுத்த வருஷம் சேர்ந்தா கூட அந்த PDF எல்லாம் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல 2017ல கற்பதையோடைய டெலிகிராம் ஆரம்பிச்சோம். இப்ப வரைக்கும் போனாலும் அந்த ஒரு PDF போட்டோம்ல, அது கூட நீங்க எடுத்துக்கலாம். 2017ல போட்ட வீடியோ PDF நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப இருந்தே நாங்க வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் ஆப்பா. வாட்ஸ்அப் நாங்க பயன்படுத்துறதே இல்லை, மாணவர்களின் கோரிக்கை காரணமாக தான் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துறோம். இந்த இதுக்காக பேமெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா நிறைய பேர் வர்றீங்க, நிறைய பேர் ஒட்டுமொத்தம் வரும்போது கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ ட்ரை அகைன் 2-3 தடவை ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? பேமெண்ட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ பிஸியா இருக்கு சர்வர். பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் உள்ளக்குள்ள வர்றதுனால இதாக சார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்றோம். ஓகே, கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா, லிமிட் மாறிடுச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணுங்க. நம்ம கரண்ட் அக்கௌண்ட் தான் வச்சிருக்கோம், லிமிட்டே கிடையாது. பட் இருந்தாலும் மாணவர்களுடைய அந்த அவ்வளவு பிஸியா உள்ளக்குள்ள வர்றீங்க, அவ்வளவு ஆர்வம். ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இப்போ நான் அந்த பேமெண்ட் பத்தி சொல்லிட்டேன், அண்ட் எப்படி பே பண்றதுன்னு சொல்லிட்டேன், டிலே ஆகிறதுக்கான இஷ்யூ நான் சொல்லிட்டேன். நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உள்ள வாட்ஸ்அப்ல வரும்போது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா சொல்லுங்க, ஈஸியா உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்கறதுக்கு ஈஸியா ஆகும். உடனே லிங்க் கொடுத்துருவீங்களா? உடனே கொடுத்துருவேன். இப்ப நேத்து வரைக்கும் 10 நாளைக்கான PDF நான் அப்லோட் பண்ணிட்டேன். நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு வைக்கிறேன். 10 நாளைக்கான PDF தமிழ் இங்கிலீஷ் 2 குரூப்லயும் வச்சாச்சு. 11 நாளைக்கானது வச்சிட்டேன். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 நாளைக்கானது வச்சிருவேன். அதாவது 11ல இருந்து 20க்குள்ள ஆனதை இன்னைக்கு வச்சிருவேன். நாளைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 21ல இருந்து 32 33 வரைக்கும் இருக்கிறத வச்சிருவேன். சரிங்களா? எவ்வளவு எடுத்தோமோ அதை வச்சிருவேன். அதுக்கு அடுத்து இருந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வர்ற PDF கொடுத்துருவேன். இன்டர்மீடியட்டா அதுக்கு நடுவுல 34 PDF கொடுக்குறேன்னா 34 PDF கொடுத்த உடனே தமிழ் PDF உங்களுக்கு வந்துடும். மேக்ஸுக்கான அந்த PDF உங்களுக்கு வந்துடும். அதற்கான வீடியோவும் நான் கொடுத்துருவேன். ஓகே, எல்லாமே மொத்தமா பல்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதன் பிறகு 35வது நாள்ல இருந்து டெய்லி 1 by 1 கண்டினியூ ஆகிட்டே வரும். எல்லா டீட்டெயிலுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை பாருங்க. ரைட்டா? வேற இதை தாண்டி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா வாட்ஸ்அப்ல தாராளமா கேட்கலாம். இப்ப சொன்னதே திருப்பி கேட்காதீங்க. ஹாய் ஹலோ எப்படி சார் இருக்கீங்க அதெல்லாம் மெசேஜ் வேணாம். இந்த விசாரிக்கிறதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஹாய் ஹலோ எல்லாம் வேண்டாம். ரைட்டா விஷயத்துக்கு வாங்க, என்ன வேணும் என்ன ஏது, அவ்வளவுதான். ஏன்னா இங்க டைம் இல்லை, எல்லா கொஸ்டினையும் எடுக்கிறோம், டெய்லி கொஸ்டின் எடுக்கிறோம். இன்னைக்கு மார்ச் 5ஆம் தேதிக்கான கொஸ்டினை இன்னைக்கு தான் எடுத்தோம், நாளைக்கான கொஸ்டின் நாளைக்கு தான் எடுப்போம். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, நாங்க வந்து நைட் எடுக்கிறோம். காலையில் வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்குல இருந்து ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் 5 மணி 6 மணி ஒரு ஸ்லாட் முடியும், அப்புறம் 7 மணி அப்படி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் இருக்கும், வெளியே போறது வர்றது சாப்பிடுறது அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி 10:15 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சுதான் உங்களுக்கு 12 மணிக்கு கொடுக்க முடியுது. ஸோ அப்போ யோசிங்க, டெய்லி கொஸ்டின் எடுக்கணும். டெய்லி தமிழ்லையும் கொஸ்டின் எடுக்கிறோம், இங்கிலீஷ்லயும் கொஸ்டின் எடுக்கிறோம். 120 + 120 240 கேள்வி எடுக்கிறோம். புரியுதா? இதை தாண்டி பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனலே கிடையாது. நான் அவ்வளோ ஷுவர் ஷார்ட்டா சொல்லுவேன். இதை தாண்டி பெஸ்ட் ஏதாவது இருக்குன்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சார் உங்களை விட பெஸ்டா இவங்க பண்றாங்க சார்னு சொல்லிட்டு அது இருக்கலாம். அது ஒரு அகாடமியா இருக்கலாம். சரியா? அங்க எல்லாமே வந்து ஒரு பெரிய டீம் இருக்கும். இங்க ரொம்ப சின்னதா ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு நான் வந்து ஹெட்டா இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப we are the best. டீம் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடிய ஃப்ரீலான்சரை பத்தி நான் பேசல, அதே மாதிரி ஒரு பெரிய அகாடமி பேசல. ஸ்மால் சேனல்ஸ்ல நாங்க தான் பெஸ்ட்னு சொல்றோம். நாங்க ஸ்மால் சேனல் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சேனலா இருக்கும். இதை பெரிய சேனலா மாத்துறது உங்க கையில இருக்கு. ஆனால் நாங்க இப்ப ஆரம்பிச்ச சேனல் கிடையாது. நீங்க சும்மா போய் பாருங்க எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு. நீங்க நினைக்கிற 10 லட்சம் 50 லட்சம் இருக்கக்கூடிய சேனல் எப்ப ஆரம்பிச்சாங்களோ அப்ப இருந்தே நாங்க இருக்கோம். We have almost credibility and accountability to the student. So please join this batch. இந்த பேட்சை விட்டா வேற எதுவும் இல்ல. இவ்வளவு உழைக்கிறோம்ல, அதுக்கு நீங்க பே பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்கள் வெற்றிக்காக நாங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஜாயின் வித் us. Thank you so much. அடுத்த வகுப்பில் அடுத்த தகவல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் இல்ல.
தமிழ் மொழி.